வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு பச்சை மொச்சையும், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு எப்படி சூப்பரா வீட்டு முறையில சிம்பிளான இந்த குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஹெல்த்தியானதும் கூட. சீசனுக்கு கிடைக்கிற அந்த பச்சை மொச்சையை இப்படி உரிச்சு வச்சுக்கோங்க. கத்திரிக்காவும், உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு எவ்வளோன்னா உரிச்சு வச்சுக்கோங்க. புளி. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தாங்க இது. அதை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். அதற்கப்புறமா ஒரு சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சி. இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும்போது வயிறு வலி இல்லாம இருக்கும். அதற்கப்புறம் அதுல கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் வடகம், நம்ம கீரைக்கு போடுவோம் இல்லையா, அந்த வடகம் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மணமா இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் பொன்னிறமான உடனே பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க. அதுவும் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியை போடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு எப்பயும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமா அது ஸ்மாஷ் ஆயிடும். அப்புறம் என்ன, மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. என்னோட குழம்பு மிளகாத்தூள்ல எல்லாமே இருக்கு. தனியாத்தூள்லாம் நான் தனியா போட மாட்டேன், எல்லாம் ஒண்ணுதான். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த பச்சை மொச்சையும் போட்டு நல்லா ஒரு கிளறி வதக்குங்க. அந்த காரம் இதையெல்லாம் கொஞ்சம் அந்த இதோட சேரும்போது மனம் வரும். அதற்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாம் அது உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. பெரட்டி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கொதி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது நீங்க கருணக்கிழங்கு போட்டு தனியாவும் செய்யலாம், முள்ளங்கி போட்டு செய்யலாம். இப்ப சீசன் கிடைக்கும் போது இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கறதுல நிறைய புரோட்டீன் இருக்கு. அதுக்கப்புறம் இது கொதிச்சு வரும்போது நம்ம புளி ஊத்துறோம். அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு தேங்காவும் ஊற்றணும். தேங்காய் கூட கொஞ்சம் சீரகம் அரைச்சு சேர்த்து வச்சிருக்கேங்க. அவ்வளவுதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா சும்மா கம கமன்னு இந்த குழம்பு தயார். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.